குட் மார்னிங் வியூவர்ஸ். நாம் இன்னைக்கு 5ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் இயல் 1ல் இலக்கண பகுதி என்னங்கிறத நம்ம பார்ப்போம். அதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் என்னங்கிறத நம்ம சுருக்கமாக பார்ப்போம். இயல் 1 கற்கண்டு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு இணைச்சொற்கள். 3 வகை இணைச்சொற்கள் உண்டு. நேரிணை, எதிரிணை, செரியிணை. முதல்ல நமக்கு நேரிணை. நேரிணை என்ன? ஒத்த கருத்தை வலியுறுத்தும் இணைச்சொற்கள் இதெல்லாம் நேரிணை எனப்படும். அதாவது ஒரே கருத்தை தான் வலியுறுத்தும், கண்ணும் கருத்துமாக. இப்போ நாம் கண்ணும் கருத்துமாக படிக்க வேண்டும். இரண்டு வேறு வேறு வார்த்தைகளாக இருந்தாலும் ஒரே ஒத்த கருத்துடையதாக இருக்கும். பேரும் புகழும், சீரும் சிறப்பும். அடுத்து எதிரிணை. எதிரெதிர் கருத்தை வெளிப்படுத்தும் இணைச்சொற்கள் எதிரிணை எனப்படும். இரவும் பகலும், வெற்றியும் தோல்வியும், அங்கும் இங்கும், அந்த மாதிரி எதிர்ச்சொல் இருக்கக்கூடியது வர்றது எதிரிணை. அடுத்து செரியிணை. ஒரே பொருள் தரும் இணைச்சொற்கள், அதாவது பொருள் ஒன்றாதான் தரும். எடுத்துக்காட்ட பச்சை பசேல், பச்சைனாலும் அது பச்சை குறிக்க, பசேல்னா பசுமைதான் குறிக்க. சின்னஞ்சிறிய, அதாவது ஒரே பொருள் தரும் இணைச்சொற்கள், இது செரியிணை எனப்படும். அடுத்தது இணைச்சொல்னா என்ன? நாம் சில கருத்துக்களை பேசும் போதும் எழுதும் போதும் இயல்பாக சில நேரங்களில் இரண்டிரண்டு சொற்களாக பயன்படுத்துகிறோம். இவை இணைச்சொற்கள் எனப்படும். அதாவது இரண்டு சொற்கள் ஒத்த கருத்தை வலியுறுத்துவதற்காகவும் ஒரே பொருள் தருவதற்காகவும் எதிர்ச்சொற்களை தருவதற்காகவும் இரண்டு சொற்களை பயன்படுத்துவோம். அதை தான் நாம் இணைச்சொற்கள் என்று சொல்கிறோம். அப்போ நமக்கு இந்த இணைச்சொற்களில் 3 வகை: நேரிணை, எதிரிணை, செரியிணை. இந்த கருத்துக்கள் மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். ஓகே, தேங்க்யூ.